எல்லாரும் ராமர் கோயில் திறந்ததை நினைச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாவம் ஒரு சிலர் மட்டும் கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை. அட 4 நாள்ல கேட்டு விட்டுறாங்கன்னு பார்த்தா ஒரு வாரம் ஆச்சு கொய்யால இன்னும் அனத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வேற கேட்கறதுக்கு ஒரே இன்பமா இருக்குங்க. ஸோ இவங்களோட கதறல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலாய்ப்புவாங்க. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்தியா ஆபத்துல இருக்காமா, இவர் ஆர்ட்ன்ற டூலை வச்சு இவர் இந்தியாவை காப்பாற்ற போறாராமா. அப்படி இந்தியாவை இவர் என்ன காப்பாத்திட்டான்றது போய் பாப்போமா. போனோனே மேட்டர் முடிச்சிரேன். லவ் பண்ணா மட்டும் போதாது, காமோ ரொம்ப முக்கியம். டேய் இது இல்லடா, அண்ணன் ஏதோ ஆர்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவை காப்பாத்துறதுக்காக. ஓ ஓ ஓ இதான் அந்த ஆர்ட்டா. போன உடனே மேட்டரை முடிச்சிடு, லவ் பண்ணா பத்தாது, காமம் தான் முக்கியம். இந்த கருமத்தை வச்சு தான் நீ இந்தியாவை காப்பாற்ற போறியாடா. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லிடாத, வெறிநாயை விட்டு கடிக்க வச்சிருவாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களை கருவறைக்குள்ள விடாது யாரோட ஆதிக்கம்? பிராமண ஆதிக்கமா? அதுதான் இல்லை, யாரோட ஆதிக்கமா நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன எந்த மடாதிபதி? ஏன் ஓபிசி பிரதிஷ்டை பண்ணா கடவுள் ஏத்துக்க மாட்டாரா? சங்கராச்சாரியாரே தான் வந்து பிரதிஷ்டை பண்ணுமா? இத்தனை நாளா ஐயருங்க மட்டும் தான் கருவறைக்குள்ள போகணுமான்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஓபிசி போய் பிராண பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. இப்ப அவரை பார்த்து ஐயரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. இதுல நம்ம ப்ளூ சட்டை பூமர்ஸ் கூட தேவலான்னு சொல்ற அளவுக்கு நம்ம திடல் தற்கொலைங்க தாறுமாறா கதறிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் டேட்டாவோட பேசுறதா நினைச்சுக்கிட்டு என்னென்ன உருட்டுதுன்னு நீங்களே போய் பார்த்துட்டு வாங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ராம பகவான் அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிறந்தார். அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணி தான் பிறந்தாருன்னு. அட தற்குறி, அஸ்வமேத யாகன்றது போர்ல ஜெயிக்கிறதுக்காக பண்றது, குழந்தை பிறக்கிறதுக்காக பண்றது இல்ல. இந்த பைத்தியத்துக்கு பேரே முதல்ல ஒழுங்கா தெரியல. இதுல வேற அந்த யாகத்தை எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் வேற பண்றாராமா. குதிரையும் ஒரு பெண்ணையும் துணியை போட்டு மூடிடணுமா, அதெல்லாம் நம்ம எட்டி பார்க்க கூடாதா. உள்ளுக்குள்ள அந்த ராத்திரி பூரா உட்காந்து 21ஆம் பக்கத்தை படிச்சுட்டு இது ராமனோட ஸ்டோரி ஆமா. டேய் இது ராமனோட ஸ்டோரி இல்ல, ராமசாமியோட ஸ்டோரி. இதுல ஒரு மூத்த தற்குறி ராமர் பிறந்த கதையை ஆதாரத்தோட போட்டு உடைச்சாராமா. நானே பயந்துட்டேன். இப்ப அந்த குதிரை கிட்ட என்ன சொன்ன? அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன? ஓ குதிரையே, நீ எனது கணவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் இப்ப சொன்ன மந்திரத்தினுடைய பொருள். ராமர் இரு கண்ணுல கண்ணாடி கையில புத்தகம், நீ தமிழ் பேசுற ஸ்டைல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த குரூப்பா? அத போட்டு ஏன் கலரிக்கிட்டு இருக்கீங்க? சரி நம்ம அந்த தற்குறிக்கிட்டே வருவோம். ராமர் பிறந்ததா ஒரு தப்பான கதையை தூக்கிட்டு வராரு. இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா ஒரு புத்தகத்தை காமிக்கிறாப்புல. அந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தா ஒரு திடல் தற்குறி, அதை வெளியிட்டது திடல். ஆக மொத்தத்துல நீங்களே ஒரு புத்தகத்தை எழுதி நீங்களே அதை வெளியிட்டு நீங்களே அதை ஆதாரமா காமிச்சா அது ராமர் பிறந்த கதை இல்லை. இதுல இன்னொரு திடல் தற்குறி வித்தியாசமா உருட்டுறதா நினைச்சுக்கிட்டு ஒரு உருட்டு இருக்கு. அது என்ன உருட்டுன்றத போய் பார்த்துட்டு வாங்க. எங்களுக்குன்னு வழிபடுறதுக்கான தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. எங்களுக்கு ஐயா மதுரை வீரன், முனியாண்டி, புதுகருப்பு அப்படின்னு எங்களுக்குன்னு பல தெய்வங்கள் இருக்கு, நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. அதை நாங்க வழிபட்டு போறோம். எங்களுக்கு எதுக்கு ஆரிய தெய்வங்கள்? எங்களுக்கு எதுக்கு நாட்டார் தெய்வங்கள் இருக்கும்போது நமக்கு எதுக்கு ராமன் அப்படின்னு தம்பி பேசுறத பார்த்து நானே ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அப்புறமா தான் தம்பியோட ப்ரொஃபைல் போய் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யாருன்னு தெரியுது. டே கருப்பு சட்டை, மற்ற நேரம்லாம் சாமியே இல்லைன்னு கதறிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்ன திடீர்னு நாட்டார் தெய்வங்கள் மேலே பாசம்? ஓ ராமருக்கு எதிராக எங்களை டெக்னிக்கலாக திருப்ப பார்க்குற. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.